அழகே அழகு சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம மலர் இருந்துட்டு காலையில் என்ன நடந்ததோ அதை யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு மலர்கிட்ட வந்த உடனே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காரு. என்னை மன்னிச்சிடு மலர் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்குங்க எங்கிட்ட போயிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காலையில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு அருகதையே கிடையாது. ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிடு மலர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நீங்கள் போனதுக்கப்புறமா மாமா வீட்டுக்கு தண்ணி எடு, ரிமோட்டை எடு, ஃபேனை போடு, சார்ஜரை போடுன்னு சொல்லி ஏகப்பட்ட வேலையை எனக்கு வச்சு விட்டாங்க. இது எதுவுமே உங்களால் செய்ய முடியாதா? ஒரே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? இவங்க கிட்ட சொல்கிற வேலையை நீங்கள் செஞ்ச என்னவா அப்படின்னு சொல்லிட்டு மதி மாமா கிட்டேயே இப்படியெல்லாம் பேசிட்டாங்க. அதுதாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு நாளும் மாமா எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உங்களுக்காக நான் பொறுத்துக்கிட்டு எல்லாத்துலேயும் இருக்கேன். ஆனால் இன்னைக்கு அத்தை நம்மளுடைய சுகத்துக்காக பாப்பா விட்டுட்டு போனதா சொன்னாங்கல்ல, அது மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவியோட பிள்ளைங்க கூட தான் தேவி விட்டுட்டு வந்துச்சு. அதை பற்றி அத்தை பெருசாக பேச மாட்டேன். அதுக்காக நான் தேவியை குறை சொல்கிறதுலாம் நான் உங்ககிட்ட சொல்லலைங்க. ஆனால் என்னோட வருத்தத்தை தான் சொல்கிறேன். எனக்கு புரியுது மலர், எனக்கு வேறு வழி இல்லை, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு காலையே விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.